அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போது இயல் 2 உள்ள கவிதை பேழை இன்பத்தமிழ் கல்வி அதான் பார்க்க போகிறோம். சரியாம்மா? லெசனுக்குள்ளே போகலாமா? இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் என்னதுமா? கனக சுப்புரத்தினம். இவர் தன்னுடைய பெயரை எதுக்காக மாற்றிக்கிட்டாரு? பாரதியார் மீது மிகுந்த பற்று வைத்திருந்தார், அதனால் பாரதிதாசன் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டார். சரியா? இவர் புதுச்சேரியில் இருந்தவர் இல்லையா, பிறந்தவர். நூல்வெளி பார்க்கலாம். இப்போது பாரதிதாசன் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரியா? பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். அப்போது வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். சரியா? தமிழரின் இன்னலை தீர்க்கும் வழிகள், அதை தான் இந்த கவிதையில் அவர் கொடுத்துருக்கார். சரியா? கவனிங்க. ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசு, தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்கப் பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். இந்த பாடல் இன்பத்தமிழ், அந்த தமிழ் கற்றா என்ன நடக்கும் நமக்கு? நம்மளுடைய மனதில் என்ன உண்டாகுமா? துன்பம்லாம் நீங்கி தூய்மை உண்டாகி ஒரு வீரம் வரும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாடலில் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பாடலோட கருத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்தது, கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தொகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழுகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து எங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். இதுதான் இந்த பாடலோட பொருள்மா. சரியா? உங்களுக்கு இந்த பாடல் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் நீங்கள். சரியா? இன்பத்தமிழ் கல்வி, இதை எழுதியவர் பாரதிதாசன். இந்த அவர் புரட்சி கவிஞர். இன்னல் தீர்க்கும் வழி தான் இந்த தமிழ் கற்பது தான் ஒன்று தான் நம்மளுடைய மக்களுடைய மனதில் இருக்க துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில்
எழுதியிருக்கார். சரியா? நன்றி.